வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கிற ஆன்சர் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பார்த்து குறிச்சிக்கலாம். அப்போ சேனலை லைக் பண்ணிடுங்க. வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது பாடத்துக்கு ஆன்சர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கான ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாடம் நமக்கு என்ன பாடம் கொடுத்துருக்காங்க? எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ்னு சொல்லி பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற 1 வேர்டுக்கெலாம் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 57 கொடுத்துருக்காங்க. ஸோ 57 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். விக்கி வாண்டட் எ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஆன்சர் வந்து ரோபோட் குறிச்சிக்கோங்க, சி ஆப்ஷன். அடுத்து செகண்ட், விக்கிஸ் ஃபாதர் வாட் எ டேஷ் ரோபோட். ஆன்சர் வந்து ட்ரிக் ரோபோட், பி ஆன்சர் இருக்குது, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன், விக்கி டிசைடட் டு டேஷ் த ரோபோட் அட் த எண்ட். ஆன்சர் வந்து செல், பி ஆப்ஷன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட் ஆஸ்க்டு விக்கி டு செல் ஹிம் டு அண்ட் டேஷ் மாஸ்டர். ஆன்சர் வந்து ஆக்டிவ் மாஸ்டர், பி ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விக்கி பிளேட்டட் ஹிஸ் ஃபாதர் டு பை எ ரோபோட். ஆன்சர் வந்து ட்ரூ, TRUE, ட்ரூ எழுதிக்கோங்க. அது செகண்ட் ஒன், விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய். ஆன்சர் ஃபால்ஸ், FALSE, ஃபால்ஸ். அட் தேர்ட் ஒன், த ரோபோட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர். ஆன்சர் வந்து ட்ரூ, TRUE, ட்ரூ. அடுத்து ஃபோர்த் ஒன், விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் எ பாய் வாஸ் விக்கி. ஆன்சர் எழுதிக்கோங்க. விக்கி வாஸ் எ லேசி பாய், விக்கி வாஸ் எ லேசி பாய். ஆன்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. விக்கி வாஸ் எ லேசி பாய். அது செகண்ட் ஒன், ஹூ ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன். ஆன்சர் பாருங்கள், விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன். விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன். விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன். ஆன்சர் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ அப்படியே பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கோங்க. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஹூம் டிட் விக்கி வாண்ட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஆன்சர் பார்க்கலாமா? விக்கி வாண்டட் எ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். விக்கி வாண்டட் எ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹவு டு விக்கி சேஞ்ச் அட் த எண்ட். ஆன்சர் வந்து he became active and started doing his work himself. He became active and started doing his work himself. ஆன்சர் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன், what did you learn from this lesson. ஆன்சர் வந்து we should do our own work and not be lazy. We should do our own work and not be lazy. ஆன்சர் நமக்கு தெளிவாக தெரியுது நினைக்கிறேன். ஸோ செஞ்சுக்கோங்க, பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த டயலாக் டு த கேரக்டர் கேட்டிருக்காங்க. ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். ஆன்சர் வந்து செகண்ட் ஒன்னில் இருக்கா, அதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. அதுக்கான ஆன்சர் வந்து அந்த ரோபோ இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. ஐ ஹேவ் பாட் யூ ஏ ரோபோட். அது வந்து அந்த அப்பா சொன்னது டயலாக். ஸோ மேலே ஃபஸ்ட் ஒன் இருக்குது, அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். ஆன்சர் வந்து விக்கிஸ் ஃபாதர், விக்கிஸ் ஃபாதர் கட்டத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள் அந்த பாக்ஸில். ஸோ அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. அது செகண்ட் ஒன், ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப். ஆன்சர் த ரோபோட். அடுத்து தேர்ட் ஒன், யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக். ஆன்சர் த. அடுத்து ஃபோர்த் ஒன், ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். ஆன்சர் வந்து விக்கி. ஸோ இந்த நாளையும் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 59 பேஜில் லெட்டர்ஸ் புல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 16. அதில் டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஃப்ளைனா என்ன வரும்? ஃப்ளைஸ். செகண்ட் ஒன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பெஞ்சுக்கு பெஞ்சஸ், ஃபஸ்ட் ஒன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. டாக்குக்கு டாக்ஸ், ஃபஸ்ட் ஒன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து புஷ்ஷஸ்க்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன், புஷ்ஷஸ். அடுத்து பாய்னுக்கு என்ன வரும்? பாய்ஸ். ஃபாக்ஸுக்கு ஃபாக்ஸஸ், அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே பார்த்து, இது சிங்குலர், இது வந்து ஃப்ளூரல், நமக்கு ஃப்ளூரலாக டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ரைட் த ஃப்ளூரல் ஃபார்ம். அதே மாதிரி தான் கேட்டுக்கு என்ன வரும்? கேட்ஸ். டிஸ்ஸுக்கு டிஸ்ஸஸ்,
வாட்சுக்கு வாட்சஸ், செரிக்கு செரிஸ். ஸோ இதையும் அப்படியே பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து சிங்குலர் கொடுத்து என்ன எழுத சொல்லியிருக்காங்க, ப்ளூரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இலக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இந்த ரோபோட்டுங்கிற இது கொடுத்துருக்காங்க, மை ரோபோட்டுங்கிற படம், அதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.